ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்களோட வயலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த வயலில் தென்னஞ்செடி நட்டுருக்கோம். அதுக்கு நாங்கள் உரம் போட தான் வந்திருக்கோம். அந்த உரம் என்னன்னா எங்கள் கடையில் யூஸ் பண்ணுற டீ போடுவாங்கல்ல, அந்த டீ வேஸ்ட்டை இப்போ நாங்கள் தென்னஞ்செடிக்கு போட போகிறோம். ஆமா, எத்தனை தென்னஞ்செடி இருக்கு? ஒரு 110 வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? எவ்வளவு சைஸ் இருக்கு பாரு, நல்லா வந்திருக்கும் போல இருக்குது. ஃபுல்லா சுத்தி சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் உரம் போட்டு அது நம் நாட்டு வீடாகுமா? பல தேசம் கடை வச்சிருந்தீங்கன்னா டீ போட்டீங்கன்னா இந்த உரத்தை வந்து செடிக்கு போட்டா செம்மையா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது. ஏழைங்க கையில் இருக்கிற விவசாயம் நாளைக்கு கார்பரேட் கம்பெனிக்கு மாறும். அன்னைக்கு அரிசி விலை தங்கத்தை விட அதிகமாகும். அப்பதான் இந்த விவசாயிகளோட அருமை இந்த ஊருக்கே தெரியும். சொல்லுதையா தேருக்குள்ள சாவி வந்து காப்பு கட்டத்தா கேக்குதையா நல்ல பகச்சு பார்த்தா. ஓகே ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணு, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க்கை எல்லா செடிக்கும் எல்லா தென்னஞ்செடிக்கும் போட்டாச்சா? போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீதூள் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் அள்ளி போட்டுடுறேன். ஓகே, முடிச்சாச்சு வெற்றிகரமா. ஓகே, மழை லைட்டாக மழை தூள் போட்டிருக்க மாட்டேறது. ஆமாம், ஏமாத்திட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழை இடி இடிச்சது, இப்போ தூரல் போட்டது. ஆனால் க்ளவுடாக தான் இருக்குது. மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த சோளம்லாம் நல்லா சோள புயல் நல்லா வளருது. போட்டிருக்கோம், எல்லாம் இப்போ தான் வளர்ந்துருக்கு. எல்லா இதுவும் இந்த வயல் எல்லா வயலும் சுற்றி போட்டிருக்கோம். நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. ஓகே, என் அப்பா விவசாயி, என் பாட்டன் விவசாயி, என் முப்பாட்டன் விவசாயி. என் விவசாய குடும்பத்துல எல்லாருக்கும் வீட்டுல விவசாய தொழில் செய்வதற்கு என்ன வச்சிருப்போம்? கடப்பாறை, மம்புட்டி, கோடாலி, அருவா. இதுதான் விவசாயி எல்லாம். இப்போ ஏதோ ஆட்டுக்கு தலை போட்டு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு விவசாயி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மலாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியும்.